ரைட். அப்ப இதுல வந்து 11வதுக்கு வந்து முதலாவது ஆன்சரை போடுவோம். 11வதுக்கு முதலாவது ஆன்சர் ஜனநாயக ஆட்சி முறையில் மாத்திரமே செயல்படக்கூடியது என்றது இந்த இடத்துல பிழையானதாக வரும். என்னன்னு சொன்னா அவங்க ஏன் பிழைய எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் சிவில் சமூக இயக்கங்கள் வந்து பொதுவாக ஜனநாயகம் அல்லாத நாடுகள்லையும் இந்த இயக்கங்கள் வந்து ஜனநாயகம் அல்லாத காப்பாடும் சிவில் சமூக இயக்கங்கள் மக்கள் தேவைக்காக உருவாக்குற ஒரு இயக்கம். இது ஜனநாயகம் அல்லாத நாடுகள்லையும் காணப்படுகிறது. இப்ப ஜனநாயக ஆட்சி முறை அல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வாதிகார நாடுகள். இந்த சர்வாதிகார நாடுகள்ல பல வகைகள் இருக்குது. ஏன்னா பல வகை காணப்படுது. உதாரணமாக மன்னராட்சி நாடுகள், அதே மாதிரி இராணுவ ஆட்சி முறை கொண்ட நாடுகள், இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சிகள் தான். இந்த நாடுகள்லையும் இந்த சிவில் சமூக இயக்கங்கள் காணப்படுது. உதாரணமாக சவுதி அரேபியா, அது ஒரு மன்னராட்சி நாடு, ரைட். அங்கேயும் சில சர்வாதிகார தன்மைகள் இருக்குது. அப்ப அங்கேயும் சிவில் சமூக இயக்கங்கள் காணப்படுது. அதே மாதிரி வடகொரியா, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி கொண்ட நாடு, ஆனாலும் அங்கேயும் சிவில் சமூக இயக்கங்கள் இப்போ காணப்படுகிறது, ரைட். அப்ப ஜனநாயக ஆட்சி முறைகள் மாத்திரம் என்றது இந்த இடத்துல பிழை. அடுத்தது 5வது, அரசியல் கட்சி போல நேரடி அரசியல் செயற்பாட்டு தன்மையை கொண்டிருப்பதில்லை. இதுவும் பிழையாக்குங்கோ. என்னென்னு சொன்னால் பொதுக்கொள்கை உருவாக்க செயல்முறையில அரசியல் கட்சி மாதிரி சிவில் சமூகமும் அந்த கொள்கை உருவாக்கத்துல தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு செயற்பாடை மேற்கொள்றதுனால நாங்க இந்த கூற்றை வந்து சரியாக பார்க்கிறோம், பிழையாக பார்க்கிறோம். ஏன்னா இங்க கொண்டிருப்பதில்லை அப்படின்னு வந்திருக்கிறதுனால அந்த கூற்று வந்து பிழை. ஒரு பொதுக்கொள்கை செயற்பாட்டுல வந்து இந்த அரசாங்கத்துக்கு தகவல் வழங்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளுது அரசியல் கட்சி மாதிரி. அப்போ 5வது கூற்றும் பிழையானது, 3வது பிழையானது. 11வதுக்கு முதலாவது ஆன்சரை போடுவோம். 2வது எங்க எல்லாருக்கும் தெரியும், சிவில் சமூக எல்லைகள் வந்து பொது எல்லை, தனியார் எல்லை அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது, ரைட். அப்ப அந்த கேள்வி வந்து பொதுக்கொள்கை அடிப்படையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. 11வது. 13வது, இப்ப நாங்க முதலாவது கூற்ற ஒரு சந்தேகமாக பார்த்தோம். ஏன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஆழமாக போய் எடுத்துக்கிறாங்க, விளங்குது தெளிவா. இப்போ மார்க்சிசம், சோசியலிசம், பொது உடைமை, சம உடைமை எல்லாம் வேற வேற. அப்போ ஏலெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் ஒன்றாதான் படிப்பீங்க. ஆனால் இது உண்மையிலேயே வேற. கார்ல் மார்க்ஸ் வந்து முன்வைச்ச கோட்பாடு மார்க்சிச கோட்பாடு. அந்த மார்க்சிச கோட்பாட்டுல சம உடைமைவாத பண்புகள் இருக்கிறதுனால நாங்க அதை சம உடைமைவாதம் அப்படின்ட்டு அழைக்கிறோம், ரைட். அதனாலதான் இந்த குழப்பம் இந்த இடத்துல. ஒரு கருத்தியலாக முதல்ல மார்க்ஸ் ஏங்கல்ஸால் முன்வைக்கப்பட்டது. ஏன் பிள்ளை என்று சொன்னால் மார்க்ஸால முன்வைக்கப்பட்டது வந்து மார்க்ஸாலையும் ஏங்கல்ஸாலையும் முன்வைக்கப்பட்டது மார்க்சிசம். சம உடைமைவாதம் இல்ல. அந்த மார்க்சிசத்துல சம உடைமைவாத பண்புகள் காணப்படுகிறது. அதே மாதிரி இதை ஏன் இன்னும் பிழையாக்குறாங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இந்த சம உடைமைவாதம் பத்தி சொல்றதுக்கு முதல்ல கற்பனா சம உடைமைவாதம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. என்ன கற்பனா சோசியலிசம், இல்லைன்னு சொன்னா கற்பனா சம உடைமைவாதம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இந்த சம உடைமைவாதம் காணப்படுகிறது. ஒரு எண்ணக்கருவாக காணப்படுகிறது சோசியலிசவாதம், ரைட். அப்ப இந்த இடத்துல குழம்ப வேண்டிய தேவையில்லை. கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸால முன்வைக்கப்பட்டது மார்க்சிச கோட்பாடு. இந்த பேப்பர் எடுத்தவர்கிட்டயே கேட்டேன் இந்த கேள்வியை, 13வது கேள்வி ஏன் பிழை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் முன்வைச்ச விடை என்னன்னு சொன்னால் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸால முன்வைக்கப்பட்டது மார்க்சிச கோட்பாடு. அதனாலதான் அந்த கூற்று அவர் பிழையாக்கி வச்சிருக்கிறார், ரைட். அப்ப முதலாவதை விட 3வது மிக பொருத்தமாக இருக்குது. அதனால நாங்க 3வது எடுப்போம். 14வது இந்த கேள்வியை மட்டும் பார்ப்போம் இன்றைக்கு. 14வது மீது தொடர்ச்சியான கேள்வி அடுத்தடுத்த வகுப்புகளை நான் போடுவேன். இல்லைன்னு சொன்னால் மேலதிகம் ஏதாவது நேரம் கிடைத்தால் அந்த நேரத்துல அந்த வகுப்புகளை நான் போடுவேன். அந்த வகுப்புல ஜாயின் ஆகலாம். இல்லைன்றால் ஆன்சரை வந்து நான் குரூப்லயே போடுவேன். குரூப்ல போடுறதுக்கு நான் சொன்னேன், ஏன்னா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் போட சொல்லி போட்டால் உங்களுக்கு நான் குரூப்ல எட் பண்ணுவேன், ரைட். அடுத்தது பின்வரும் நாடுகள் தொடர்பான கூற்று. பிரித்தானியா
பிரித்தானியா வந்து இப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்பில இருந்து விலகி கூட்டாட்சியை நோக்கி செல்கிறது. அதாவது பிரித்தானியா ஒற்றையாட்சியிலிருந்து விலகி சமஷ்டியை நோக்கி போகுதாம். இந்த கூட்டு வந்து பிழை. என்ன, ஒற்றையாட்சியை நோக்கி சமஷ்டியை நோக்கி போகல, ஒற்றையாட்சியிலிருந்து கொஞ்சமா விலகுது, அவ்வளவுதான். ஒற்றையாட்சியிலிருந்து விலகுது, ஆனால் இது சமஷ்டியை நோக்கி செல்லவில்லை. இது வந்து கைட்லயே திட்ட தெளிவா இருக்குது. கைட்ல வந்து நீங்க அழகு 10 யூனிட்ல இந்த பிரித்தானியான்ற தலைப்புக்கு கீழே அப்படியோ பாத்தீங்கன்னு சொன்னால் முடிவுரை அப்படின்ற ஒரு பகுதி தந்திருப்பாங்க. முடிவுரை, அந்த முடிவுரை பகுதியில சொல்லியிருப்பாங்க தெளிவா, இந்த இந்த பிரித்தானியா ஒற்றையாட்சியிலிருந்து விலகி போகுதே தவிர சமஷ்டியை நோக்கி போகல, சமஷ்டி ஆகல அப்படின்னு சொல்றாங்க. திட்ட தெளிவாவே சொல்றாங்க. அதனால அந்த கூட்டு வந்து பிழை. ஏன் அதை சமஷ்டியை நோக்கி போகுது அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, சமஷ்டி நோக்கி போகுதா அப்படின்னு ஒரு வாதம் இந்த இடத்துல ஏன் வருதுன்னு சொன்னால், பிரித்தானியாவினுடைய அந்த அதிகார பிரிப்பு, அது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த முறை, அதை பார்த்துதான் அது சமஷ்டியை நோக்கி போகுதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனால் அது முற்று முழுதாக சமஷ்டியை நோக்கி போகல, ஒற்றையாட்சியிலிருந்து லைட்டா விலகுது, அவ்வளவுதான். ரைட். ரெண்டாவது, பிரான்சிய அரசாங்க முறை முழு அதிகாரமுடைய நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி பதவியை நிறுவியுள்ளதோட நாடாளுமன்றத்தை 2ஆம் நிலைக்கு தள்ளியுள்ளது. சரி, இங்க வந்து ஜனாதிபதி முறை இல்ல, ஜனாதிபதி பதவி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஃபுல் அதிகாரம் உடைய ஜனாதிபதி பதவி பிரான்சிய அரசாங்க முறை தாவிக்கப்பட்டிருக்குது. முழு அதிகாரம் உடைய ஒரு ஜனாதிபதி பதவியையும் அதே மாதிரி இந்த பாராளுமன்றத்தை 2வது நிலைக்கு தள்ளி இருக்குது. பாராளுமன்றத்தை விட ஜனாதிபதிக்கு அதிகாரம் கூட பிரான்ஸ்ல. இது இந்த கூற்று கைட்லையும் திட்ட தெளிவா இருக்குது. அப்போ பிரான்ஸ்ல வந்து ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் கூட, பாராளுமன்றத்துக்கு சட்ட அதிகாரம் குறைய. அதனால 2வதான் அதுக்கு ஆன்சராக வரும். 2வது ஆன்சர். 3வது, சுவிட்சர்லாந்து அரசாங்க முறையில் அரசாங்க மட்டங்களுக்கு இடையே கூட்டாக அனுபவிக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒத்தியங்கு அதிகார பட்டியல் நடைமுறை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பிள்ளை. என்ன, சுவிட்சர்லாந்துல வந்து ஒத்தியங்கு என்ற ஒரு தலைப்பே இல்லை. சுவிட்சர்லாந்து அதிகார பட்டியல்ல ஒத்தியங்கு என்ற வார்த்தையே இல்லை. வந்து என்ன சொல்றாங்க, எப்படி அதிகார பிரிவுன்னு சொன்னால், மத்திய அரசு தனக்கான அதிகாரத்தை எடுத்துட்டு மீதிய மாநிலத்துக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். மத்திய அரசு தனக்கான அதிகாரத்தை எடுத்து விட்டு மீதியை மாநிலங்களுக்கு வழங்குகிறது, அவ்வளவுதான் அதுல விஷயம். அங்க ஒத்தியங்கு என்ற விஷயமே இல்லை, ஒத்தியங்கு அதிகாரம் இல்லை. அடுத்து, இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி, அதாவது முழுமையான சமஷ்டி, பியூர் சமஷ்டி, சுத்தமான சமஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை. என்ன, இந்தியா வந்து ஒரு பாதி சமஷ்டி, ஒற்றையாட்சியும் சமஷ்டி ஆட்சியையும் கலந்து உருவாக்கினதுதான் இந்த இந்திய அரசியல் அமைப்பு. அப்ப பியூர் சமஷ்டி, முழுமையான சமஷ்டி என்று சொல்றது ஐக்கிய அமெரிக்கா பொறுத்த இருக்கும். ஐக்கிய அமெரிக்கா அண்ட் கனடா, இந்த ரெண்டுக்கும் தான் இந்த சுத்தமான சமஷ்டி என்று சொல்றது வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் தான் பொருத்தமானதாக இருக்கும். இங்க இந்தியாவுக்கு வந்து பொருத்தம் இல்லை. இந்தியாவுக்கு வந்து பாதி சமஷ்டி தான் பொருத்தமானதாக இருக்கும். ரைட். அடுத்தது 5வது, ஐக்கிய அமெரிக்க அரசாங்க முறை குடியரசுவாத கோட்பாடுகளின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதுடன், இப்ப முதலாவது கூற்று சரி, முதலாவது வசனம். 5வது கூற்றுல முதலாவது வசனம் வந்து சரி, முதலாவது வசனம் வந்து சரி. என்ன சொல்லுது, குடியரசுவாத கோட்பாடுல கட்டியெழுப்பப்பட்டது. சரி, நாங்க என்ன சொல்றோம், அந்த ஐக்கிய அமெரிக்காவை எப்படி அழைக்கிறோம், ஐக்கிய அமெரிக்க குடியரசு அப்படின்னு சொல்லி. குடியரசு அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த நாட்டு மக்களால உருவாக்கப்பட்ட யாப்பு. இப்ப இலங்கையை 2ஆம் குடியரசு அப்படின்னு அழைக்கிறோம். காரணம் என்ன, இலங்கை மக்களால உருவாக்கப்பட்ட யாப்பு. 1ஆம் குடியரசு அப்படின்னு சொன்னால் இலங்கை மக்களால் உருவாக்கப்பட்ட யாப்பு, முதலாவது யாப்பு, இலங்கை மக்களால் உருவாக்கப்பட்ட முதலாவது யாப்பு, அதான் 1ஆம் குடியரசு. அப்ப ஐக்கிய அமெரிக்க குடியரசு என்று ஏன் அழைக்கிறோம் என்று சொன்னால், அமெரிக்க மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு யாப்பு, அதனால அது சரி. ஆனால் அடுத்து வரக்கூடிய கூற்று பிழை, அடுத்து வரக்கூடிய வசனம் பிழை. ஏன், ஜனாதிபதி நேரடி மக்கள் வாக்களிப்பின் மூலம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன்னா மறைமுகமாகத்தான் தெரிவு செய்யப்படுவார், நேரடியாக இல்லை. தேர்தல் கல்லூரி மூலமாகத்தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். ஆகவே
ஐந்தாவது கூற்றும் வந்து பிழையான கூற்று. அதுக்கு ஆன்சர் இரண்டாவது. டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கான மேலதிக கேள்விகள் வந்து மேலதிக வகுப்புகள் அடுத்த வகுப்புகள்ல விளங்கப்படுத்தப்படும். அதுக்கு முதல்ல இந்த 15 டேஸ் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த கிளாஸ் வந்து இதுல உங்களுக்கு 15 நாள் நடக்கும். இந்த 15 நாள்ல உங்களுக்கு ஃபுல் கைடும் வந்து எப்படி எம்சிக்யூ கைட்ல இருந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்றது உட்பட அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி கைட்ல இருந்து உங்களோட எம்சிக்யூ செலக்ட் பண்ணுவாங்க என்று சொல்லி, அப்ப இந்த முறை எந்த மாதிரியான எம்சிக்யூ வரும் அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரி எம்சிக்யூ வரும் அப்படின்னு சொல்லியும் எங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த கைட்டை வச்சு கொண்டே எங்களால செலக்ட் பண்ணலாம் எப்படி எம்சிக்யூ இந்த முறை வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எம்சிக்யூக்கான வழிகாட்டல், அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கான வழிகாட்டல், உங்களுக்கு எப்படி எடுப்பாங்க வழங்கும். எங்களோட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்ப அந்த பிள்ளைகள் வந்து ஒரு 400-500க்கு மேல கேள்விகள் இருக்கும். அதுல 400-500க்கு மேல ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி தொகுப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுப்பு மூலமாக நீங்க என்ன செய்யலாம், அந்த தொகுப்பை செஞ்சீங்கன்னு சொன்னாலே போதும். ஃபைனலுக்கு அதுல இருந்து எப்படியும் 16-17 கேள்விகள் வாரது வளமையாகவே அதுல இருந்து. ஏனென்றால் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லா தலைப்புகள்ல இருந்தும் இருக்கிறதுனால எல்லா தலைப்புகள்ல இருந்தும் அந்த உள்ளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விகள் போடப்பட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 400-500 கேள்வி என்று சொன்னால் நாங்க யோசிப்போம். ஏன்னா யோசிக்கணும். அப்ப மொத்த பாடத்திட்டத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதனால அதுல இருந்து எப்படியும் ஃபைனலுக்கு 16 கேள்வி 16 ஸ்ட்ரக்சராவது வரும். அப்ப எம்சிக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும், ஸ்ட்ரக்சரும் கிளியர் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட் படிப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட், ஒவ்வொரு நாளைக்கும் 2 hours 8ல இருந்து 10 வரைக்கும் நைட்டுக்கு. அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் வழங்கப்படும். மிஸ் பண்ணா ரெக்கார்டிங்கும் தருவோம். இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் வந்து தரப்படும். அப்ப நான் நம்பர் போட்டிக்கிறேன், அதுல 7 நீங்க மெசேஜ் போட்டு ஜாயின் ஆகலாம். அதே மாதிரி எஸ்ஏக்கும் உங்களால கைடன்ஸ் எங்களால வழங்கப்படும். உங்களுக்கு எஸ்ஏ எதிர்பார்க்க வினாக்கள் கடந்த 2023ல இருந்து 25 வரைக்கும் நான் எதிர்பார்க்க கொடுத்துதான் வாரேன். அதுல 90 வீதமான வினாக்கள் வாருது வளமையா 90 வீதம். இப்ப நாங்க ஒரு 5 கேள்வி தானே செய்யறது. அப்ப நீங்க செய்யற அந்த 5 கேள்வியும் நான் தந்த கேள்வியாக இருந்தால் அதான் 100 வீதம். வேற எதுவும் தேவையில்லை. எல்லா கேள்வியும் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க செய்யக்கூடிய அந்த 5 கேள்வியும் நான் தந்த கேள்வியாக இருந்தால் அதான் 100 வீதம். ரைட். அப்போ உங்களுக்கு அந்த கைடன்ஸும் வழங்கப்படும். அதுக்கான எஸ்ஏ ஆன்சர் உட்பட எஸ்ஏ ஆன்சர் எப்படி எழுதுறது, எஸ்ஏ ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைடன்ஸ் வழங்கப்படும். அப்ப 15 நாள் மிகவும் பிரயோசனமான நாள். நான் ஸ்கிரீன்ல அந்த போட்டோவை போஸ்டரை போடுவோம்னு பார்த்தா வருது இல்லை. அப்ப இந்த 15 நாளும் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். எல்லாம் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ உட்பட எல்லாம் தெளிவுபடுத்தப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் வழங்கப்படும்.
டியூட்டுகளும் வழங்கப்படும். டியூட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு கைடும், அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும், அதே மாதிரி எஸ்ஏ அந்த தொகுப்பும் உங்களுக்கு வழங்கப்படும். 3மே வழங்கப்படும். இதுல வந்து மாதம் அந்த 15 நாளுக்கும் சேர்த்து 2500 ரூபாய். ஆனால் பயப்பட தேவையில்லை. நீங்க முதல் வந்து கிளாஸுக்கு சேர்றதுக்கு முதல்ல உங்களோட அட்வான்ஸ் வந்து 1000 ரூபாய் பே பண்ணால் உங்களால கிளாஸ்ல ஜாயின் ஆக இயலும். இந்த 2 நாளைக்குள்ள 1000 ரூபாய் பே பண்ணால் நீங்க ஜாயின் ஆகலாம். அதுக்கு பிறகு நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல், அதுக்கு பிறகு எப்பயாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நீங்க மீதி பேமெண்ட்டையும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 2 வழியில உங்களால பேமெண்ட் பண்ண முடியும். ரைட். ஏனென்று சொன்னால் நீங்க உங்களோட வரவை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த 1000 ரூபாய் பேமெண்ட் அட்வான்ஸ் வாங்குறது. அதுக்கு பிறகு நீங்க ஏலா அப்படின்னு சொல்ல இயலாதே, அதனால. ஸோ அப்ப நிறைய பேர் வர இருக்கிறாங்கன்றதுனால குறிப்பிட்ட சில எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு தான் வழங்கப்படும். இதுக்கு முதல்ல ஒரு சில பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, அதாவது இந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு முதல்லயே. அப்ப இன்னும் சில மாணவர்கள் தான் எட் பண்ண வேண்டி இருக்குது. விரைவாக வர விருப்பமானவர்கள் விரைவாக உங்களுடைய அந்த வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதுவரைக்கும் நான் படிக்கல என்றாலும் பரவாயில்லை. இதுவரைக்கும் படிக்கல, நான் இதுவரைக்கும் தொட்டே பார்க்கல, பொலிட்டிக்கல்னா என்னண்டே தெரியாது அப்படின்ட்டாலும் பரவாயில்லை. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே போக போறோம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுவரைக்கும் நான் படிக்கல என்றாலும் பரவாயில்லை. இங்க இந்த 15 நாள் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான நாளா இருக்கும், பொற்காலமாக இருக்கும். இந்த 15 நாளையும் நீங்க பிரயோசனமா பயன்படுத்தினால் இனி உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. பொலிட்டிக்கல்ல வந்து உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. ஸோ இந்த கடந்த வருடங்கள்ல இந்த மாதிரியான திட்டத்தினாலதான் நல்ல ரிசல்ட் வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில எதிர்பார்க்க முடிஞ்சது. சில டிஸ்ட்ரிக்ட் ரேங்குகளையும் எங்களால பெற முடிஞ்சிச்சு. அப்ப இந்த வருஷம் உங்கள யாராவது ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வரலாம். இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறது மூலமாக உங்கள யாராவது ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பெற இயலும். ஏன் ஜாயின் பண்ற எல்லாருமே பெற இயலும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 எல்லாருக்கும் எடுக்க இயலும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எல்லாரும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் இல்லையே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 கூட எல்லாரும் எடுக்கிறதுக்கு இயலும் இதுல ஜாயின் ஆகிறது மூலமாக. அப்ப மிகவும் பிரயோசனமா இருக்கும். ரைட். அப்ப இவ்வளவுதான் விஷயம். இனி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டு உங்களால கேட்க முடியும். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சந்திப்போம்.